கலந்த சாதம் பாருங்க. இது தேங்காய் சாதம், இது நார்த்தங்காய் சாதம், நார்த்தங்காய் கொஜ்ஜு புளி சாதம், எலுமிச்சை பழத்துக்கு பதிலாக. இது வந்து உளுத்தம்பொடி சாதம், தயிர் சாதம். என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறீங்கிறவா ஏஆர்கே, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ், ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடலாம். சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதங்களுக்க இப்போ பாருங்கள், இது கொதிச்சுடுத்து. அவியல் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம தாளிச்செல்லாம் கொட்டக்கூடாது. கடுகுலாம் அப்படியே தான் எண்ணெய் விடணும். பச்சையா இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், சுடவே சுடாது, இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து ஒவ்வொரு சாதமாக நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். முதல்ல வந்து தயிர் சாதம் தாளித்து கொட்டிக்கலாம். ஏன்னா மஞ்சள் பொடி கிடையாதுனால தயிர் சாதம் தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நறுக்கி வச்சுட்டுருக்கெல்லாம் காமிச்சிடுறேன். தயிர் சாதத்துக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் அந்த நார்த்தங்காய் சாதத்துக்கு வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய் சாதத்துக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகா வச்சுட்டுருக்கேன். நம்மளுடைய விருப்பம்தான். அதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடும்போது நம்ம விருப்பப்பட்டால் முந்திரி, நிலக்கடலை போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் வந்து தேங்காய் சாதத்துக்கும் முந்திரி நிலக்கடலை வச்சுருக்கேன். அந்த நார்த்தங்காய் சாதத்துக்கும் முந்திரி நிலக்கடலை வச்சுட்டுருக்கேன். எலுமிச்சை பழ சாதம், இந்த சாதத்துக்கும் வந்து நான் அந்த உளுத்தம்பொடி சாதத்துக்கு வந்து நான் நிலக்கடலை, முந்திரி வச்சுட்டுருக்கேன். அது நம்ம விருப்பம்தான். இது வந்து முந்திரியில் வந்து நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது, நிலக்கடலையும் நமக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்கிறனால கொஞ்சம் தான் 2 ஸ்பூன் போட்டுருக்கோம். உடம்புக்கு நல்லது, அதனால் இதை போட்டுக்கலாம். முதல்ல வந்து இதுக்கு தாளித்து கொட்டிடுறேன். தயிர் சாதத்துக்கு கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பொடி சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். உடம்புக்கு நல்லது, அதனால் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய். இதை பாருங்கள், நான் அரைச்ச பொடியில் 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டுருக்கேன். எனக்கு இந்த சாதத்துக்கு இவ்வளோ தான் வேணும். பொடி மிச்சம் இருக்குது. நான் அரைச்சதே இவ்வளோ பொடி ஆகிடுச்சு. இது மிச்சம் இருக்குது. இது நம்ம வேணுன்னா வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம சாதம் கலந்துக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, இதை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலையும் முந்திரியும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 6 போட்டுக்கிறேன். தாளிச்சுக்கிட்டு அந்த பொடி மேலே விட்டுடலாம் சூடாக. தேங்காய் சாதத்துக்கு ஒரு 3 கரண்டி தேங்காய் போட்டுக்கிறேன். உப்பு பொடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இல்லைன்னா 2 நிமிஷம் வதக்கணும்.
பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். உப்பு பொடி போட்டு 2 நிமிஷம் வதங்கிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே பாலில் தான் வேக வச்சுட்டு இருக்கோம், கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம், அதுவே வெண்ணெய் இருக்குது. அதில் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன், இதில் ஒரு 2 ஸ்பூன் விட்டு பார்த்தீங்களா இறுகி போச்சு, பார்த்தீங்களா நல்லா ஆகிடும். முந்திரி போட்டுடலாம். ஒரு சிலர் வந்து அப்பளா வடை பொரிப்பா, அது கூட இப்போ பொரிக்கணும்னா அப்பளா வடை பொரிச்சுப்பேன். கொஞ்சமாக அவியலுக்கும் அப்பளா வடாமும். மாதிரி எனக்கு அப்பளா வடை வந்து கல்லடைக்குறிச்சியிலிருந்து நமக்கு என்ன தேவைன்னு சொன்னோம்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டோம்னா அவள் அனுப்பிச்சுட்ருவா. வந்தாட்டு நாம் வந்து பணம் கட்டிக்கலாம். ஜவ்வரிசி வடை, இலை வடை, அரிசி அப்பளம், உளுந்து அப்பளம். பாருங்கள், தயிர் சாத்துக்கு உப்பு போட்டு பிசைஞ்சுட்டு இருக்கேன். இந்த சாத்துக்கு ஒரு 2 கரண்டி பால் இருக்கலாம். உடனே சாப்பிட்றது தான், லேட்டாக சாப்பிட்டா தான் நம்ம வந்து ஸ்பூனில் தயிர் விட்டால் போதும். இதை பாருங்கள், ஒரு கரண்டி ஃபுல்லாக தயிர் போதும், உடனே சாப்பிட்றது தான். இதுக்கு மாதுளம்பழம் ஒரு கைப்பிடி வச்சுட்டு இருக்கேன், அதையும் போட்டுடலாம் தயிர் சாதத்துக்கு. ஹோட்டல் தயிர் சாதம் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்.